ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பக்தியில திளைச்சவங்க நிறைய இருக்கிறாங்க. ஹனுமன் மட்டுமில்ல, ஒரு இடத்துல ஜாம்பவன் கூட, அதாவது ராமச்சந்திரமூர்த்தியோட வாழ்ந்து அவங்களோட பயணித்து அந்த திரேதாயுக காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கலியுகத்தில் கூட, அதாவது துவாபர யுகம் கலியுகத்தில் கூட தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதில் சிரஞ்சீவியா இருக்கிறவர் ஆஞ்சநேயர். துவாபர யுகத்தில் ஜாம்பவனும் வாழ்ந்துட்டு இருந்தார். கிருஷ்ணர்கிட்ட விதுரர் அதாவது தங்களுடைய நாடு கொஞ்சம் பஞ்சத்தால கஷ்டப்படுது, நம்ம நாட்டுக்கு இப்போ தேவைகள் பூர்த்திப்படுத்த பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்துல ஒரு சியமந்தக மணின்னு ஒரு மணி இருக்கு, அந்த மணியை கொண்டு வந்தா நம்ம நாடு சுபிட்சமாயிரும். அந்த சியமந்தக மணி எங்க இருக்குன்னா ஜாம்பவன்கிற ஒரு திட்டம் இருக்கு. அவர் காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கார் ஒரு குகையில. அவர்கிட்ட போய் நீங்க அந்த மணியை கொண்டு வந்தீங்கன்னா நம்ம நாடை சுபிட்சமாக்கிடலாம், நாடு பஞ்சத்திலையும் பட்டினியிலிருந்து மீண்டுரும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட விதுரர் சொல்றார். உடனே கிருஷ்ணரும் அதை தேடி போறார். தேடி போய் காட்டுக்குள்ள தேடுறார். எங்கெல்லாம் தேடியும் ஜாம்பவனை கண்டுபிடிக்க முடியல. பல இடங்கள்ல தேடி அழைச்சி கடைசி ஒரு குகையில கண்டுபிடிக்கிறார். அந்த குகையில ரொம்ப வெகு காலமாக ஜாம்பவன் வாழ்ந்துட்டு இருக்கார். ஜாம்பவன் ராமச்சந்திரமூர்த்திட்ட ஒரு வரம் கேட்டிருக்கார். என்னுடைய வாழ்நாள் எவ்வளவு காலங்கள் நீடிக்கப்படுகிறோ அந்த வாழ்நாள் முழுவதும் நான் நினைச்ச நேரத்திலாம் உன்னுடைய காட்சியை நான் பார்க்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட. இப்போ இங்க கிருஷ்ணர் வரார். அது கிருஷ்ணர் ஜாம்பவன்கிட்ட இருக்கக்கூடிய சியமந்தக மணியை வாங்குறதுக்காக வரார். அந்த மணி, அந்த சேமந்தக மணிங்கிறது ரொம்ப விசேஷமானது, கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது. அந்த மணி எங்க இருக்கோ அங்க எல்லா விதமான செல்வ செழிப்பும் நிறைஞ்சிருக்கும். இப்ப ஜாம்பவனை பார்த்து கிருஷ்ணர் எனக்கு அந்த மணி வேணும், எங்களுடைய நாட்டு மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, என் நாட்டு மக்களுடைய பஞ்சத்தை போக்கணும், கஷ்டங்கள் எல்லாம் சரிப்படுத்தணும், ஆகையினால அந்த மணியை எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஜாம்பவன் அதை கொடுக்க மறுக்கிறார். வந்திருக்கிறது யாருன்னு அவருக்கு புரியல, தெரியாததுனால கொடுக்க மறுக்கிறார். கிருஷ்ணர் தன்னை பத்தி சொல்லாமலேயே கேட்கிறார், எங்க நாட்டுக்காக வேணும், எங்க நாட்டு அரசர் கேட்கிறாரு, கொடுன்னு கேட்கிறாரு. ஆனா அவர் கொடுக்க மாட்டேங்கிறார். இதனால ரெண்டு பேருக்கும் தர்க்கம் ஏற்பட்டு போர் ஏற்படுது. கிருஷ்ணருக்கும் ஜாம்பவனுக்கும் கடுமையான போர் நடக்கு. 18 நாள் வரையிலும் போர் நீடிக்குது. தொடர்ந்து கிருஷ்ணரை ஜாம்பவனும் ஜெயிக்க முடியல, ஜாம்பவனை கிருஷ்ணராலையும் ஜெயிக்க முடியல. கிருஷ்ணர் நினைச்சா எவ்வளவு நேரத்திலையும் அவர் ஜாம்பவனை ஜெயிக்க முடியும். ஆனாலும் அவருடைய தன் தெய்வ குணங்கள் எதையும் அதில் ஈடுபடுத்தாம தான் ஒரு சாதாரண மனிதனாக கிருஷ்ணர் ஜாம்பவனோட போரிடுறார். அந்த குகைக்குள்ள பயங்கரமான போர் நடக்குது. அந்த போர்ல ரெண்டு பேரும் மோதிக்கிறது வெளியில இடி சப்தம் மாதிரி கேட்குது. உள்ள ஏதோ இடி இடிக்கிற மாதிரியும் மின்னல் வெட்டுற மாதிரியும் அவங்க மோதுற அந்த வேகமா ரெண்டு பேரும் மோதிக்கிறதுல சுற்றி இருக்கிற கானகங்கள்ல உள்ள மிருகங்கள்லாம் பயந்து போச்சான். அந்த அளவுக்கு போர் நடந்தது. அந்த போருடைய முடிவை ரெண்டு பேராலையும் காண முடியல. ரெண்டு பேருமே பலம் கொண்ட மட்டும் போரிடுறாங்க. ஜாம்பவன் கடுமையான போர்ல இந்த போர்ல இவர் ஜெயிக்க முடியல, இவர் யாரா இருக்கும்னு ஒரு கணம் யோசிக்கிறார். யோசிச்சு முடிஞ்ச உடனே, ராமா எனக்கு இது யாருன்னு காட்டி கொடு, நான் இந்த போர்ல வெற்றி அடையணும், எனக்கு நீ இது யார் போரிடுறாங்கிறது காட்டுன்னு சொல்லி ஜெய் ஸ்ரீராம் சொல்லி சத்தமா ராமருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு திரும்பவும் போரிடுறார். ஜெய் ஸ்ரீராம் சொன்ன உடனே கிருஷ்ணர் ராமராக மாறி அந்த இடத்துல ராமருடைய காட்சியை ஜாம்பவனுக்கு கொடுக்கிறார். இப்ப ராமரை பார்த்த உடனே ஜாம்பவனால தன்னுடைய ஆனந்த மிகுதியான உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல. ராமா ராமா ராமான்னு சத்தம் போட்டுக்கிட்டு அவர் கால்களில் விழுந்து, நான் உன்னோடையா போரிட்டேன், உன்னை எதிர்த்தா போரிட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட
கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறுதார். இங்கே கிருஷ்ணர் ராமராக மாறி ஜாம்பவனை தூக்கி அணைச்சிக்கிட்டார். அணைச்சிட்டு சொல்றார், ஜாம்பவா, நீ கேட்டிருந்த எந்த யுகத்தில் வாழ்ந்தாலும் உனக்கு நான் காட்சி கொடுக்கணும்னு கேட்டிருந்தேன். இந்த யுகத்தில் உனக்கு காட்சி கொடுக்கணுங்கிறதுக்காக இப்போ நான் துவாபர யுகத்தில் கிருஷ்ணராக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்போ கிருஷ்ணராகிய நான் தான் உன்னிட்ட வந்து போரிட்டேன். இது எனக்கு சந்தோஷமான விஷயம். நீ பெரிய போர் வீரன், எனக்கு நல்லா தெரியும். உன்னுடைய போர் திறமைகள் சிறப்பானது. அந்த போர் யுக்தியை பூரா நான் இப்போ மீண்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு உன்னோட போரிட்டேன். நீ சந்தோஷப்படு, எனக்காக நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உனக்கு வந்து ராமச்சந்திரமூர்த்தியாக காட்சி கொடுக்குன்னு சொல்லி ஒரு ராமச்சந்திரமூர்த்தியாக காட்சி கொடுத்தார். அந்த காட்சியை கண்ட உடனேயே, ராமா, நான் இந்த சேமந்தகை மணி வந்து உனக்கு இல்லாத எது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ராமர்கிட்ட கொடுக்குறார். ராமர், நான் கிருஷ்ணராக மாறி அந்த மணியை பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணராக திரும்பவும் மாறி அந்த சேமந்தக மணியை வாங்கிக்கிறார். இப்போ இது போக நான் இன்னும் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க காத்திருக்கேன் கிருஷ்ணா, நீ என்னுடைய அந்த பரிசை ஏற்றுக்கணும்னு சொல்லி தன்னுடைய மகளான ஜாம்பவதின்னு ஜாம்பவனுடைய மகள், அந்த மகளை கிருஷ்ணருக்கு மணமுடித்து கொடுக்கிறார். தன்னுடைய கிருஷ்ணருடைய மனைவிகளில் ஜாம்பவனுடைய மகளும் பட்டத்தரசியாக முடிசூட்டப்படுறாங்க. இந்த இடத்துல சேமந்தக மணிக்காக, அதாவது ஜாம்பவனுடைய பக்தியை மெச்சு அந்த சேமந்தக மணியை வாங்கணும்னு சொல்லி ராமரே கிருஷ்ணர் அழைச்சிட்டு வந்து கிருஷ்ண ரூபத்தில் வந்து கேட்டதாகவும், கிருஷ்ணர் வந்து ஜாம்பவனோட போரிட்டு அந்த போர் முடிவில் ராமச்சந்திரமூர்த்தி ஜாம்பவனுக்கு காட்சி கொடுத்து தன் பக்தனை வந்து ஆசீர்வதித்ததாகவும் சொல்லப்படுது. தன் பக்தனுக்காக இறைவன் எந்தெந்த இடத்துலலாம் எங்கெல்லாம் வந்து காட்சி கொடுக்கிறார், அவர் எப்படியெல்லாம் பக்தர்களை சந்தோஷப்படுத்துறாருங்கிறது இந்த இடத்துல சொல்லப்படுது. ஸ்ரீராம ஜெயம்.